ஐயனார் துணை சீரியலில் இந்த வாரம் ரசிகர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த தருணம் இறுதியாக நடக்கிறது. நிலாவும் சோழனும் திருமண மேடையில் அமர்ந்திருக்க சோழனின் மனதில் மட்டும் ஒரு பெரிய பயம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எப்படியாவது எந்த பிரச்சனையும் வராமல் நிலாவின் கழுத்தில் தாலி கட்ட வேண்டும் என்பதே அவனுடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது. சேரன், பல்லவன், பாண்டி என அனைவரும் திருமண வேலைகளில் பிஸியாக இருந்தாலும் பாண்டிக்கு மட்டும் சோழனின் முகத்தை பார்த்து சந்தேகம் வருகிறது. இவன் ஏதாவது மறைத்து வைத்து இருக்கிறானோ என்ற பயம் அவனை விட்டு போகவில்லை. ஆனால் பல்லவன் மட்டும் இந்த திருமணம் நிச்சயமாக நடக்கும் என்று நம்பிக்கையுடன் பேசுகிறான். இதற்கிடையில் மனோகர் அமைதியாக இருந்தாலும் அவருடைய மனதில் வேறு ஒரு திட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் அவருடைய முகத்தில் பதற்றம் தெளிவாக தெரிகிறது. நிலாவும் அதை கவனிக்கிறாள். அப்போது ஐயர் மாலை மாற்ற சொல்ல நிலாவும் சோழனும் மகிழ்ச்சியாக மாலை மாற்றிக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று போலீசார் வருவதால் அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். குறிப்பாக சோழன் மிகவும் பயந்து போகிறான். ஒருவேளை மனோகர் ஏதாவது சொல்லிவிட்டாரோ என்று நினைக்கிறான். ஆனால் போலீஸ் அதிகாரி மனோகரின் நண்பர் என்பதும் சென்னை டியூட்டியில் இருந்து நேராக கல்யாணத்திற்கு வந்திருப்பதும் தெரியவர சோழன் நிம்மதியடைகிறான். சில நிமிடங்களில் நல்ல நேரம் வந்துவிட சோழன் நிலாவின் கழுத்தில் தாலி கட்டுகிறான். பல தடைகளை கடந்து இருவரும் கணவன் மனைவியாக மாறும் அந்த தருணம் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. திருமணம் முடிந்த பிறகு தான் கதையில் மிகப்பெரிய திருப்பம் வருகிறது. தேன்மொழியிடம் மனோகர் ஓர் அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறார். சோழன் தன்னை மிரட்டி இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்ததாகவும் தனது குடும்பம் மறைத்து வைத்திருந்த பழைய ரகசியம் வெளியில் வந்தால் நிலா தன்னை வெறுத்து விடுவாள் என்ற பயத்தில்தான் சம்மதித்ததாகவும் கூறுகிறார். இதை கேட்ட தேன்மொழி அதிர்ச்சி அடைந்தாலும் உண்மையை நிலாவிடமே சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். இருவரும் சோழன் வீட்டிற்கு சென்று நிலாவை தனியாக அழைத்து பேசுகிறார்கள். அப்போதுதான் பல வருடங்களாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த குடும்ப ரகசியம் வெளிச்சத்திற்கு வருகிறது. நடேசனின் மனைவி உண்மையில் மனோகரின் சொந்த அக்கா என்பதும் காதல் திருமணத்தால் குடும்பம் பிரிந்ததும் கோபத்தின் உச்சத்தில் நடந்த ஒரு சம்பவம் காரணமாக அந்த உயிரிழப்பு